எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவிப்பூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பார்லி வெஜிடபிள் சூப். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மார்னிங் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதனால் இந்த சூப் எப்படி பண்ணலாம் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த சூப்புக்கு நான் சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் 100 கிராம் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பார்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுகிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கேரட்டு ஒரு கைப்பிடி, அதே மாதிரி முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி, பீன்ஸ் ஒரு கைப்பிடி, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து பட்டரில் தான் தாளிக்கணும். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, இதுக்கு காரத்துக்கு நம்ம பெப்பர் கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளவர், டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பார்லி அரிசியை நம்ம குக்கரில் 2 விசிலுக்கு வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம ஊற வச்சு இந்த பார்லியை இதில் சேர்த்துட்டோம். இது 100 கிராம். இதுக்கு வந்து ஒரு 300 கிராம் இது கூட தண்ணி சேர்த்துக்கணும். வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் வந்து 2 விசில் வந்துருச்சு. இதை நம்ம அந்த பக்கம் எடுத்து வச்சு வேறு ஒரு பாத்திரம் வச்சு நாம் இப்போ இதெல்லாமே நம்ம தாளிச்சு விடணும். எடுத்து வச்சுட்டு பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டர் பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து இது கூட ஒவ்வொரு காயாக எல்லா காயும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, முட்டைக்கோஸு, அப்புறம் பீன்ஸு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் 2 விசில் விட்டு நம்ம பார்லி அரிசி வந்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் பார்லிக்கு அந்த தண்ணி மட்டும் நம்ம வடிச்சிருக்கிறோம். அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்லி ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்லி வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது வேகட்டும். இது ஒரு எப்படி ஒரு 2 நிமிஷம் வேகணும். இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். இந்த பார்லி வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வச்சுட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த பார்லி நம்ம மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்திருக்கிறோம். இப்போ நல்லா தளதலான்னு கொதிக்குது. இப்போ நம்ம இந்த சமயம் நம்ம வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். நான் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி பெப்பர் பார்த்திங்கன்னா பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை இதில் தூவிக்கலாம். தூவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தது. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கும், நல்லா குடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்லி சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்லி வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு நேரம் வந்து இது வந்து இந்த சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் கூட இது கூட சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் குடிக்கணுங்கிறது கிடையாது. வீட்டில் யார் வேணாலும் இதுக்கு இந்த சூப் குடிக்கலாம். இனியும் நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இந்த வீட்டில் உடம்புக்கு இல்லாமல் இந்த காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போலாம் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காய்ச்சல் வந்துருச்சுன்னா இந்த பார்லி வாங்கிட்டு வந்து ஒரு 2 ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கை பார்லி போட்டு
நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுருவாங்க. அந்த தண்ணி தான் காய்ச்சலாக இருக்கிறவங்க வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஃபீவர் சீக்கிரமாக நின்றும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் யாரும் குடிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. வேணால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.